நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு மக்கள் மருத்துவம் மலையாளி தொலைக்காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். இடையே பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டு எழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை கடைக்கோடி மக்களுக்கும் சேர்க்கறதுக்காக செய்யப்படுற சேனலை உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எதிர்ப்பு சக்தி வர எந்த பாயிண்ட் அழுத்தினா அதிகமாகும் அப்படின்னு. இம்யூனிட்டி அப்படிங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல வழிகளில் கிடைக்கும். நம்ம உடம்புக்கு உணவு மூலமாகவும் கிடைக்கும், பயிற்சிகள் மூலமாக கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. தண்ணீர் மூலமாகவும் இருக்குது, தண்ணியில் இருக்கிற சத்துக்கள் மூலமாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்து மூலமாகவும் நமக்கு இம்யூனிட்டியை அதிகப்படுத்தணும். ஏன்னா ஒரு உடம்பு எவ்வளோ இம்யூனிட்டி இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த உடம்பு ஆரோக்கியமான உடம்பு. இன்னும் உணவு தண்ணீர் மட்டும் இல்லை, நோய்கள் மூலமாகவும் இம்யூனிட்டி கிடைக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு நோய் ஒரு முறை வந்துட்டு போனால் அதுக்கு நம்ம வீட்டு வைத்தியம் பண்ணோம்னா அடுத்த முறை வராது. அப்போது அந்த நோய் வந்ததுனால நமக்கு இம்யூனிட்டி ஆயிடுச்சு இல்லைங்களா? இதுதான் நம்ம பாரம்பரியமான பயிற்சி. ஆனாலும் உடம்புல சில பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ அந்த பாயிண்ட்ஸுங்களை வந்து நம்ம தினமும் இல்லை நேரம் கிடைக்கும்போது அந்த இடத்த நம்ம அழுத்தினோம்னா இம்யூனிட்டி அதிகரிக்கும். அப்போ அது என்ன பாயிண்ட் அது? ஏன்னா உடம்புல நிறைய பாயிண்ட் இருக்குது. உதாரணமாக அக்குபஞ்சரில் வந்து 361 பாயிண்ட் சொல்லுவாங்க, வருமத்தில் 108 பாயிண்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாற்று மருத்துவம் இயற்கை மருத்துவத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஆனாலும் மருத்துவம் படிக்காதவங்க வீட்டிலே ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி பாயிண்ட் எது இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுவும் குறிப்பாக நிறைய மருத்துவ குறிப்புகள் நான் போட்டிருந்தாலும் கூட எதிர்ப்பு சக்திக்குன்னு என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் கிடையாது. இந்த 2 ஷோல்டர் தான். கையை வலது கையை இடதுலையும் இடது கையை வலதுலையும் வைக்கணும், வச்சு அழுத்தணும். இந்த இடத்த அழுத்தணும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தணும், இந்த மாதிரி அழுத்தணும். இப்போ இந்த கையால் இதை அழுத்துற மாதிரி, இந்த கையால் இதை அழுத்துற மாதிரி அழுத்தணும். சில பேருக்கு வந்து 5 விரலுமே உக்காரும், நல்லா உக்காரும். சில பேருக்கு 4 விரல் தான் உக்காரும். அப்போது அழுத்தணும். எப்படின்னா இப்படி வச்சுட்டு ஒரு 5 முறை, அதே மாதிரி இடது கையில் ஒரு 5 முறை, அந்த மாதிரி. இல்லை அழுத்தியே வச்சுருக்க என்னால் முடியும் அப்படின்னா சும்மா அப்படி அழுத்தியே வைக்கலாம் ஒரு 5 செகண்டு. அதே மாதிரி இதில் ஒரு 5 செகண்டு, காலை மாலை இந்த மாதிரி செய்யும்போது இந்த 2 பாயிண்ட்டுமே பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தியை கொடுக்குற பாயிண்ட்டு. அப்போ எந்த ஒரு கிருமி, எந்த ஒரு வைரஸ் பாக்டீரியாஸ் ஏதாவது வந்தாலோ, இல்லை உடம்புல வந்து இம்யூனிட்டி குறைஞ்சிருந்தாலோ அப்போ ரீடியூன் பண்ணிக்கும். அப்போ அதை அந்த பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணி விட்டுக்கும். அதுக்காக இந்த 2 பாயிண்ட்டையும் ஆக்டிவேட் பண்ணும். அப்போ குழந்தைங்களுக்கு நல்லா கையெல்லாம் நல்லா ஈஸியாக போகும். பெரியவங்களுக்கு ஏன்னா கொஞ்சம் பெரிய கனத்த உடம்பாக இருக்கவங்களுக்கு போகாது. இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம். ஏன்னா இல்லைனாலும் கூட இந்த இவ்வளோ பகுதி போனாலும் கூட பரவாயில்ல, வச்சு இப்படி அழுத்தணும். அப்படி அழுத்தும் போது ஒரு 5 இல்லை ஒரு அழுத்தி 5 செகண்டானு வைக்கலாம். அது மாதிரி பண்ணும்போது நல்லா உங்களுக்கு இம்யூனிட்டி கிடைக்கும். இது ஒரு சின்ன பாயிண்ட் தான். ஆனாலும் இதை வீட்டில் அடிக்கடி முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதுங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.